school, we learned about women empowerment and how women have been achieving great things over time. It's wonderful, dear. Women have always had immense potential, and it's heartening to see that being recognized more and more. Yes, and in our school we have so many female teachers who are leading and inspiring us every day. It's like real life examples of women breaking the barriers and making a difference. Absolutely, daughter. But remember, the journey hasn't been easy. Women had faced countless challenges and obstacles along the way. Yet, despite all, they have shown resilience, strength, and determination. That's inspiring, Ma. I wish I could learn more about their stories and struggles they have overcome. Well, my dear, I have just the thing for you. Tonight, we are going to visit a beautiful saga called Villupaattu, where women's empowerment takes center stage. It's a musical journey that celebrates the achievements and triumphs of women throughout the history. That sounds amazing, Amma. I can't wait to see it. Then let's not wait any longer. Let's invite our next participants onto the stage and embark on this enlightening and empowering journey together. என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே வந்தருள்வாய் கலை மகளே. சரி அண்ணே, நாம கலைமகளை வரவேற்றுட்டோம். அடுத்து யார் அண்ணே? வேற யாரு? நம்ம கல்வி பணியை கண்ணுங்கருத்துமா செய்து வரும் நம்ம பள்ளி நிர்வாகத்தாரு. நம்ம சிறப்பு விருந்தினரு, நம்ம எல்லோருக்கும் வாய்ப்பு தந்த நம்ம முதல்வர் அம்மையாரு, நம்ம ஆசிரியரு, அம்மாமாரு, ஐயாமாரு, அண்ணம்மாரு, அக்காமாரு, உங்க எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கங்கய்யா, எங்க வில்லுப்பாட்டை கேளுங்கய்யா, நாங்க ஒண்ணு சேர்ந்து பாடுங்கய்யா, பிழை இருந்தா திருத்துங்கய்யா. அண்ணே, நாம வணக்கம் சொல்லிட்டோம். அடுத்து இங்க அமர்ந்திருக்க அனைவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாமா? சொல்லலாமே. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அண்ணே, வாழ்த்து சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம எதை பத்தி பாட போறோம்னு சொல்லவே இல்லையே. ஓ, அது தெரியாம தான் வந்திருக்கியா? நமக்கு கொடுத்த தலைப்போ காலம் நேரம். காலம் கை காலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, காலம் கை காலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன்க்கா நிறுத்த சொல்லிட்டீங்க? நம்ம ஏதாவது தப்பா பாடிட்டோமா? தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ சங்க காலத்துல பெண்களோட நிலை எப்படி உயர்ந்து இருந்தது, இடைக்காலத்துல பெண்கள் எப்படி அவல நிலைக்கு தள்ளப்பட்டாங்க, தற்கால பெண்களின் கல்வி வளர்ச்சி நிலை, இதை பத்தி எல்லாம் தான் வில்லுப்பாட்டா பாட போறோம். சரி, யாராவது காலத்தை பத்தி ஒரு பழமொழி சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன். காலம் பொன் போன்றது. பொண்ணை கூட விலை கொடுத்து வாங்க முடியும், ஆனா காலத்தை வாங்க முடியாது. அதனாலதான் காலம் உயிர் போன்றது. சரியா சொன்னீங்க. இப்ப தலைப்புக்கு போகலாமா? போகலாமே. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியமா, மாதங்களில் அவள் மார்கழி, மார்கழியா, மலர்களிலே அவள் மல்லிகை,
ஆமா, சங்ககால பெண்கள் தெய்வத்துக்கு சமமா மதிக்கப்பட்டாங்க. ஆண்களை போலவே பெண்களும் கல்வியில உயர்ந்து விளங்கினாங்க. பெண்பால் புலவர்கள் இருந்தாங்க. பெண்பால் புலவர்களா? யாரெல்லாம் இருந்தாங்க? ஔவையார், அதிமந்தியார், வள்ளுவன், முல்லையார், உங்களை போல் யாரும் இல்லையே. ஔவையார், அதிமந்தியார், வள்ளுவன், முல்லையார், உங்களை போல் யாரும் இல்லையே. பொன்மூடியார், பொன்மூடியார், நற்கண்ணையார், நற்பசாலையார், காவர் பெண்டில் வெள்ளி விதியார், கல்வி செல்வி நீங்களே. ஔவையார் மன்னன் அதியமானுடைய அவைக்கள புலவரா திகழ்ந்தாங்க. அது மட்டுமல்ல, ஔவையாரின் புலமையை கண்டு மகிழ்ந்த அதியமான் தனக்கு கிடைத்த அரியதோர் நெல்லிக்கனியை அவைக்கு கொடுத்து மகிழ்ந்தார். இவ்வளவு சிறப்பு மிக்கவர்களா நம்ம சங்ககால பெண்கள்? அப்புறம் ஏன் என்ன இடைக்காலத்துல பெண்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல் பட்டு போனாங்க? இடைக்காலத்துல பெண் கல்வி மறுக்கப்பட்டதால பெண்கள் எல்லாம் அடிமையானாங்க. ஆணாதிக்கம் தலைவிரித்து ஆடியது. பெண் குழந்தைகளை எல்லாம் சிசுவிலே கழிப்பால் கொடுத்து கொண்டாங்க. நீ கேட்க சொன்னக்கில்லையடி, புதுநல நாவிக்க விதி வந்து சேர்ந்ததடி. தாய்ப்பால் நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பால நீ குடிச்சு கண்ணுறங்கு நல்லபடி. அடுத்த ஒரு சென்மம் வந்து ஆனாக நீ பிறந்தா, பூமியில இடம் இருக்கும் போய் வாடி அன்னக்கிளி, போய் வாடி அன்னக்கிளி, போய் வாடி அன்னக்கிளி. அடப்பாவே, அந்த காலத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தா இவ்வளவு கொடுமையா பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கமும் இருந்தது. சரியா? அப்படின்னா என்ன? அதுவா, கணவன் இறந்துட்டா அவர் இருக்கிற நெருப்புல அவரோட மனைவிய உயிரோட எரித்து கொண்டாங்க. அதை விட இன்னும் பல கொடுமைகளையும் அனுபவிச்சாங்க. அகதிகளாக வந்த பெண்மணிகளை சகதி என கருதி மிதித்த காலம் அது. கன்றிற்கும் பசுவிற்கும் கூட வித்தியாசம் தெரியாத கொடுங்காளையர்கள் வாழ்ந்த காலம் அது. என்னென்ன சொல்றீங்க? விலங்கலையே. புரியுற மாதிரி சொல்றேன், கேளு. நீரு நிலம் நெருப்பெல்லாம் பொண்ணுன்னு சொல்வாங்க, பொண்ணுன்னு சொல்வாங்க. ஆமா, பொண்ணு சொல்வாங்க. வானமழை காத்த கூட பொண்ணுன்னு சொல்வாங்க, பொண்ணுன்னு சொல்வாங்க. ஆமா, பொண்ணு சொல்வாங்க. ஆரம்பிக்கலாமா? பச்சை மண்ணு பருவ பொண்ணு வித்தியாசம் தான் தெரியல, பச்சை மண்ணு பருவ பொண்ணு வித்தியாசம் தான் தெரியல. அக்கா தங்க உறவு சொன்னா அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியல. அக்கா தங்க உறவு சொன்னா அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியல. பஞ்சமில்லா பிஞ்சு நெஞ்சம் செஞ்ச பாவம் என்னது? பஞ்சமில்லா பிஞ்சு நெஞ்சம் செஞ்ச பாவம் என்னது? பொண்ணா பிறந்ததுதான் பாவமா, பிறந்ததுதான் பாவமா. கொஞ்சம் கூட ஈரம் எல்லா பாவம் அவங்க செஞ்சாங்க, கொஞ்சம் கூட ஈரம் எல்லா பாவம் அவங்க செஞ்சாங்க. பாவிகளா ஆனாங்க, பாவிகளா ஆனாங்க. அச்சச்சோ, நல்ல வேலை அந்த காலத்துல நம்ம பிறக்கல. அப்புறம் எப்படித்தானே பெண்களோட நிலை உயர்ந்தது? ராஜாராம் மோகன் ராய் சதி என்னும் உடன்கட்டி நேரும் பழக்கத்தை முறியடிக்க அன்றே குரல் கொடுத்தாரு. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியாரு, நம்ம ஈரோடு சிங்கம் பெரியாரு, இவர்களை போன்றோர் பெண் உரிமைக்கு குரல் கொடுத்தாங்க. பெண் கல்வியை ஊக்குவித்தாங்க. சொத்துரிமை வாங்கி கொடுத்தாரு நம்ம பெரியாரு. அண்ணே, இக்கால பெண்களின் வளர்ச்சியை நம்ம பாரதியார் பாறை மூலம் பார்த்து ரசிக்கலாமா? ஓ, ரசிக்கலாமே.
தந்தான தந்தானே தனதான தந்தானே தந்தான தந்தானே தனதான தந்தானே தந்தான தந்தானே தனதான தந்தானே கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குறுங்கிட கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குறுங்கிட கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி ஏட்டையும் பெண்கள் தொழுவதே மயன் பெண்ணை இருந்தவர் வாழ்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற வித்தை மனித தரைக்கவிட்டார் ஏட்டையும் பெண்கள் தொழுவதே மயன் பெண்ணை இருந்தவர் வாழ்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற வித்தை மனித தரைக்கவிட்டார் பாரதி கண்ட புதுமை பெண்களாய் நம் சகோதரிகள் கும்மி கொட்டி அடிமகிழ்ந்தனர். ஆஹா, அருமை அருமை. பெண்ணே, நீ தாயாய், மகளாய், தாரமாய், தமக்கையாய், பல அவதாரங்களில் நீ. சட்டம் கூட உனக்கு சக உரிமையை வழங்கியுள்ளது. ஆணுக்கு பெண் சமம் என்று ஆணவம் கொள்ளாமல் உன் சிந்தனை என்னும் சிறகினை விரித்து விண்ணில் வெற்றி என்னும் கொடி கட்டி பறந்திடு. சமைக்க மட்டும் பிறந்தவள் அல்ல நீ, சாதிக்க பிறந்த சாதனை பெண் நீ என்ற எண்ணத்தை மேலோங்கச் செய். அண்ணே, காலம் மாறி போச்சு, பெண்களோட நிலை உயர்ந்தாச்சுன்னு இந்த வில்லுப்பாட்டு மூலம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க புரிஞ்சீங்களா? சரி, இப்ப மங்களம் பாடிடுவோமா? ஓ, பாடலாமே. வாழியவே வாழியவே ஏஎம்டி பள்ளி வாழியவே 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 ஏஎம்டி பள்ளி வாழியவே கல்வி பணி சிறந்தோங்கிடவே நம் பள்ளி பல்லாண்டு வாழியவே கல்வி பணி சிறந்தோங்கிடவே நம் பள்ளி பல்லாண்டு வாழியவே புவி நலம் பெறவே புது உலகம் படைக்கவே வாழியவே பெண்மை வாழியவே புவி நலம் பெறவே புது உலகம் படைக்கவே வாழியவே பெண்மை வாழியவே வாழ 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 வாழவே மங்கள 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 மங்களமே. நன்றி, வணக்கம். Gratitude to Symphonic Tales for the narration of empowerment of women.